ஹாய் நண்பர்களே, வணக்கம். பவானி, எடப்பாடியில இருந்து ஒரு 3 பேரு எல்லா ஊர்லயும் மழை பெய்யுது, ஆனா நம்ம ஊர்ல மட்டும் மழை பெய்யலன்னு யோசிச்சு அப்படி மழை பெய்யற ஒரு ஊருக்கு போலாம்னு முடிவெடுத்து நாங்க போன ஒரு அற்புதமான பிளேஸோட கதை தான் இது. அப்படி நாங்க எங்க போனோம்னா ஊட்டி. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி பொட்டானிக்கல் கார்டன், டொட்டபெட்டா, அவலாஞ்சி லேக், இன்னும் இருக்க 2-3 லேக், ரோஸ் கார்டன் நாங்க பார்க்க போறோம். நாங்க போன இடம் ஒரு காலத்துல அரசியல் வட்டாரத்திலையும் சமூக வலைத்தளத்திலும் அதிகமா பேசப்பட்ட ஒரு இடம், கொடநாடு. ஆனா நாம அங்க இருக்க அரசியல் பிரச்சனைகளை பத்தி இந்த வீடியோல பார்க்கல. நாம பார்க்க போறது ஒரு வீக்கெண்ட் கொடநாடு போனா எங்க தங்குறது, என்னெல்லாம் பிளேஸ் பார்க்கலாம், என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம், இப்படி எல்லாம் பண்ண யாரை கான்டாக்ட் பண்றோம்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ மக்களே, இந்த வீடியோ கொஞ்சம் பெருசுதான், பட் ஏகப்பட்ட ஃபன் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் உள்ள இருக்கு. மறக்காம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பேசிக்கலி நாங்க போனது ஒரு அட்வென்ச்சரான ட்ரிப். சோ நீங்க கொடநாடு தானே போறீங்கன்னு வீட்டுல இருக்க பெரியவங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போயிடாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நான் பட்டதால சொல்றேன். நீங்க பவானில இருந்து கொடநாடு போறதுக்கு 2 ரூட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூட் பவானி, அத்தானி, சத்தியமங்கலம், சிறுமுகை, மேட்டுப்பாளையம், கோத்தகிரி, கொடநாடு. இந்த ரூட்ல போனா 142 கிலோமீட்டர், பட் டிராபிக் அதிகம். சோ கார்ல போறவங்களுக்கு திஸ் இஸ் நாட் த பெஸ்ட் ரூட். செகண்ட் ரூட் பவானி, பெருந்துறை, அவினாஷி, அன்னூர், மேட்டுப்பாளையம், கோத்தகிரி, கொடநாடு. டோட்டலா 147 கிலோமீட்டர். இதுல டோல் இருக்கு, பட் ஹைவே. சோ நீங்க கார்ல, பைக்ல எதுல போனாலுமே இந்த ரூட்டை சூஸ் பண்ணிக்கலாம். நாங்களும் இந்த ரூட் தான் சூஸ் பண்ணோம். காலையில 8 மணிக்கு கிளம்பினதால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு டோல்கேட்க்கு முன்னாடி இருக்க அன்னபூர்ணான்னு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டோம். நாங்க ஒரு பொங்கல், ஒரு ரவா ரோஸ்ட், ஒரு ஆனியன் ரோஸ்ட், 3 பூரி ஆர்டர் பண்ணோம். டேஸ்ட் ஓகே. தோசை வரதுக்கு 10 நிமிஷம் வெயிட் பண்ணா அதை தொட்டுட்டு சாப்பிட சாம்பார் சட்னி வரதுக்கு அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும் போல. எல்லாம் ஓகேங்க. கடைசியா சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுக்க 10 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சாங்க. நாங்க சாப்பிட்டதுக்கு பில்லு 391 ரூபா. அது என்னன்னு தெரியல. ரேட்டை பாத்தீங்களா, 23, 69, 99. 10வது நான் எடுத்த மார்க் மாதிரியே இருக்கு. அப்படியே அங்க இருந்து அவினாசி வந்து அன்னூருக்கு கிளம்பிட்டோம். இந்த ரூட்ல ரோடு கொஞ்சம் குண்டும் குழியுமா தான் இருக்கும். சோ நிதானமா பாத்து போங்க. அங்க இருந்து மேட்டுப்பாளையத்துல இருந்து ரைட் எடுத்தா கோத்தகிரி ரோடு. இங்க இருந்து நாங்க தங்கியிருந்த பிளேஸுக்கு ஒரு 45 கிலோமீட்டர் இருக்கு. நீங்க நடுவுல பிட் ஸ்டாப், டீ ஆர் காஃபி பிரேக்னு எடுத்தாலுமே ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து 1.25 மணி நேரத்துக்குள்ள போயிடலாம். மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி போற ரோட்ல 4ல இருந்து 5 ஹேர்பின் பெண்ட் மட்டும் தான் இருக்கும். பட் ஒரு ஹேர்பின் பெண்டுக்கும் நெக்ஸ்ட்டுக்கும் ரொம்பவே டிஸ்டன்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ரூட்டை மக்கள் ஏன் அதிகமா சூஸ் பண்றாங்கன்னா, மேட்டுப்பாளையம் டு குன்னூர் ரூட்டை காட்டிலும் இங்க டிராபிக் கம்மியா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் 2 ரூட்லயுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க டிராபிக் இருக்கு. அப்படியே அங்கிருந்து மேல போனோம்னா செக் போஸ்ட் ஒன்னு இருக்கும். 2 வீலர் நார்மலா எப்பவுமே செக் பண்ண மாட்டாங்க, பட் ஹெல்மெட் போடாம போனா கண்டிப்பா ஃபைன் கட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் கார்ல போனா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் கவர் ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்றப்போ வேற ஏதாச்சும் மாட்டவும் வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க ஏதாச்சும் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் பேக்ஸ் வச்சிருந்தா அடிவாரத்திலே தூக்கி குப்பை தொட்டியில போட்டு வந்துருங்க. அதுதான் நமக்கு நல்லது. அண்ட் ஆல்சோ பைக்கு 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க, பட் காருக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னு தெரியல. வீடியோ பாக்குற உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க மக்களே. நாங்க கோத்தகிரி ரீச் பண்ண உடனே லேசா தூரல் போட ஆரம்பிச்சது. என்னோட யோசிச்சுட்டே போக பெட்ரோல் பங்க்ல தான் இந்த ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் சம்பவம் நடந்துச்சு. சைட் ஸ்டாண்ட் போடுறேன்னு சொல்லி மலையில ஸ்லிப் ஆக அந்த இடத்துல இருந்த ஒரு பையன் தெய்வம் போல வந்து ஹெல்ப் பண்ணான். அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபரான சாமுக்கு டாட்டாவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு கோத்தகிரில இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்க மிஸ்டி வேலி ட்ரெக்கிங் அண்ட் கேம்பிங் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த பிளேஸை நான் கண்டுபிடிச்சதுக்கு நான் மார்க் மாமாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இதை நான் இன்ஸ்டால தான் பார்த்தேன். குருஷேத்ரா ஹாலிடேஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் இந்த இடத்தை எனக்கு சஜஸ்ட் பண்ணி கைடும் பண்ணாங்க. இவங்க பேச்சுலர்ஸ் பேக்கேஜ், கப்புள்ஸ்க்கான ஹனிமூன் பேக்கேஜ், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, கோவா வரைக்கும் எல்லா பேக்கேஜும் பண்றாங்க. இவங்களோட டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பாத்துக்கோங்க. நாங்க தங்கியிருந்த இடத்துக்கு முன்னாடியே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவங்களோட கொடநாடு எஸ்டேட்டையும் பார்த்தோம். உள்ள போறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க, என்ன போல நீங்களும் வெளியில இருந்து பார்த்தோம். அண்ட் ஃபைனலா நாங்க மிஸ்டி வேலிக்கு வந்துட்டோம். லேண்ட்மார்க் என்னன்னா, கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு 3 கிலோமீட்டர்னு மைல் கல் ஒன்று இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு. 4 வீலர்ல வரவங்களும் சரி, 2 வீலர்ல வரவங்களும் சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் வரணும். ஏன்னா உள்ள ரோட்ஸ் எதுவுமே இருக்காது. அப்படியே பத்திரமா வண்டியை நிறுத்திட்டு பார்த்தா என்ன ஒரு வியூ. தரமான பிளேஸுக்கு வந்திருக்குன்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. ஸ்டேல பெர் ஹெட்டுக்கு 2500 சார்ஜ் பண்றாங்க. உங்களோட கூட்டம் அதிகமா இருந்துச்சுன்னா கொஞ்சமா குறைச்சுப்பாங்க. நாங்க கொடுத்த 2500க்கு ஸ்டே, 3 டைம்ஸ் ஃபுட், 3 டைம்ஸ் டீ அண்ட் காஃபி, ஈவினிங் ட்ரெக்கிங், மார்னிங் ஜீப் சஃபாரி வித் வாட்டர் ஃபால் ட்ரெக்கிங்கும் ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மழை பெய்யல அப்படின்னா டென்ட் ஸ்டேவும் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த ஸ்டே அண்ட் ட்ரெக்கிங் கோஆர்டினேட்டரா நிவாஸ் அண்ணான்னு ஒருத்தர் இருக்காரு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவரோட நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், நீங்க பேசிக்கலாம். ரூம்ஸ்மே நீட்டா இருந்துச்சு. நாங்க 3 பேரா இருந்தாலுமே 5 பேர் படுக்கிற மாதிரி தான் ரூம்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் ரெஸ்ட் ரூமே நீட்டா இருந்துச்சு வித் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி. நாங்க மதியம் போன உடனே லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், அப்பளம், சிக்கன் வறுத்தக்கறி, ரசம், தயிர் கொடுத்தாங்க. உண்மையாலுமே வீட்டுல செஞ்ச மாதிரியே இருந்துச்சுங்க. ஏன்னா அவங்க வீட்டு முறை சமையல் தான் செய்யறாங்க. கிளம்பிட்டோம். ஒரு 20-25 நிமிஷம் நடந்திருப்போம். அப்பதான் நிவாசன் அவனு சொன்னாரு, இதுக்கப்புறம் தான் ட்ரெக்கிங் ஆரம்பிக்க போகுதுன்னு. பட் நாங்க இப்பதான் லஞ்ச் சாப்பிட்டுருக்கோம் அண்ணாட்ட சொல்ல,
அவரும் சரின்ட்டு வெறும் 2 கிலோமீட்டர் மட்டும் கூட்டு போனாரு. இல்லனா 8 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் இருக்குமாம். பட் அதெல்லாம் தாண்டி நாங்க போன 2 கிலோமீட்டர் ட்ரெக்கிங்குமே அட்வென்ச்சரா த்ரில்லிங்காவும் இருந்துச்சு. நிவாசன் நான் முன்னாடி போக, எங்கன்னா பின்னாடி போக, அவருக்கு பின்னாடி நாங்க 2 பேரும் போனோம். மொத்தத்துல சொல்லணும்னா டிஸ்கவரி சேனல்ல வர மேன் வெர்சஸ் வைல்ட்ல பியர் கிரில்ஸ் எப்படி எல்லாம் காட்டுக்குள்ள போயிட்டு சேட்டை செஞ்சுட்டு இருக்காரோ அதே மாதிரிதான் நாங்களும் பண்ணோம். பட் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து சாப்பிடல. அங்க போன ட்ரெக்கிங் பாதையில ஒரு இடத்துல இருந்து பாக்குறப்போ சத்தியமங்கலம் தாண்டி இருக்க பவானி சாகர் டேம் விசிபிளா தெரியும். நீங்களும் வந்தா இந்த அமேசிங்கான வியூவை பார்த்து ரசிக்க மறந்துடாதீங்க. நாங்க போன ட்ரெக்கிங் பாத் எல்லாமே குண்டும் குழியுமா தான் இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் டேஞ்சரஸ் டூ. பாம்பு, தேல், பூரா மட்டும் இல்லாம ஒரு சில விஷப்பூச்சிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கூட்டு வந்தாரு. அப்பயும் நாங்க ஷார்ட்ஸ் போட்டு தான் சொல் பேச்சு கேளாமையால வந்த 2வது சம்பவம். அட்டைப்பூச்சி கடிச்சிருச்சு. கடிச்சதே தெரியலங்க. கொஞ்சம் கூட வலியே இல்ல. பட் நல்ல ப்ளீடிங் ஆயிடுச்சு. சோ ட்ரெக்கிங் போறப்போ யார் உங்களை கூட்டின்னு போறாங்களோ அவங்க சொல்ற மாதிரி கேட்கணும். இல்லாட்டி எனக்கான மாதிரி தான் உங்களுக்கும் நடக்கும். அப்படியே நாங்க ஒரு 2 hours ட்ரெக்கிங் முடிச்சு ஸ்டேக்கு வந்துட்டோம். ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்த அப்புறமா ஃபயர் கேம்போட டின்னர் கொடுத்தாங்க. இங்க தான் சம்பவம் நம்பர் 3. மிச்ச ட்ரிப்புக்கு போற மாதிரி ஸ்வெட்டர் எடுக்காம வந்துட்டேன். ஃபயர் கேம்ப்ல ஃபயர் இல்லாம அந்த டைம்ல குளிர் 14 டிகிரி செல்சியஸ். குளிர் வச்சு செஞ்சிருச்சு. அதனால நீங்க ஊட்டியோ இல்ல அதுக்கு சுத்து வட்டாரத்துல இருக்க ஏதாச்சும் ஒரு பிளேஸுக்கு பிளான போட்டா ஸ்வெட்டர் ஜெர்கின் எடுத்துட்டு போயிருங்க. டின்னருக்கு சப்பாத்தி, ரைஸ், முட்டை குருமாவை சாப்பிட்டு தூங்கி அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு எந்திரிச்சு டீயை குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அப்போ இட்லி, சாம்பார், சட்னின்னு ஒரு ட்ரெடிஷனல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட அப்புறம் ஜீப் சஃபாரி அண்ட் வாட்டர் ஃபால்ஸ் ட்ரெக்கிங் கிளம்பிட்டோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு போற பாதை எல்லாமே கொஞ்சம் ஃபாரஸ்ட் இன்டீரியர்ஸ்ல தான் இருக்கும். சோ நீங்க வைல்ட் அனிமல்ஸ் பாக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு. நீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் வைல்ட் அனிமல்ஸ் பார்த்தா ஜீப்பை விட்டு இறங்காம பாருங்க. இல்ல நான் வண்டியை விட்டு இறங்கி தான் நான் பாப்பேன் அப்படின்னா நாங்க போறப்போ ஒரு பைசனை பார்த்தோம். மெஜஸ்டிக்கா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நீங்க வாட்டர் ஃபால்ஸ்க்கு போற வழியில அம்மாவோட எஸ்டேட்டை பார்க்கலாம். இன்னும் அவ்வளவு நீட்டா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் தான் நிவாசன சொன்னாரு இந்த எஸ்டேட்டை இன்னும் மெயின்டைன் பண்றதுக்கு 2000 ஃபேமிலிஸ் உள்ளேயே இருக்காங்களா. ஹெலிபேடு கூட இருக்காம்பா. அதெல்லாம் பார்த்துட்டு போக நிவாசனை எங்களை பார்த்து கீழே இறங்கி ட்ரெக்கிங் போலான்னு கூப்பிட இன்னைக்கும் நாங்க ஷார்ட்ஸோட தான் போவோம். சரின்னு ட்ரெக்கிங் போலான்னு அண்ணன் கூப்பிட எவ்வளவு தூரம்னா நாங்க கேட்க கொஞ்ச தூரம்னு போயிட்டே அண்ட் போற வழியில பாம்பு அதிகமா இருக்கிறதால ட்ரெக்கிங் கூட்டு போறவர் சொல்ற மாதிரி பின்னாடியே போறது நல்லது. அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்த அப்புறம் தான் நாங்க வந்த ½ hour ட்ரெக்கிங் ஒர்த்துன்னு தோணுச்சு. ரெய்னி சீசன் இப்பதான் ஸ்டார்ட் ஆனதால தண்ணி கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. பட் போன வருஷம் ஜூலை டைம்ல அதிகமா தண்ணி வந்ததா பிபிசி நியூஸ்ல தகவல் வந்துச்சு. இங்கதான் எனக்கு மட்டும் இல்லாம எங்களுக்கு நடந்த 4வது சம்பவம். போயிட்டு குளிச்சுட்டு வான்னு அண்ணா சொல்ல நாங்க அதை மட்டும் பண்ணலாம போட்டோ எடுக்கலான்னு பாறை மேல ஏறி உட்காந்தோம். அதுதான் நாங்க பண்ண சம்பவம். பாறையில இருந்து குட்டி குட்டி பூச்சி எல்லாம் மேல ஏற ஆரம்பிச்சிச்சு. லைட்டா அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ நீங்க போனா குளிச்சுட்டு மட்டும் வாங்க, மிச்ச செட்டை எல்லாம் பண்ணாதீங்க. எப்படியோ ஒரு வழியா இந்த ஹிடன் ஜெம்மான ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு கொஞ்சம் பூச்சிக்கிட்ட கடியா வாங்கிட்டு ரிட்டர்ன் கிளம்பி ரூமுக்கு வந்துட்டோம். ட்ரெக்கிங் முடிச்சிட்டு கலப்பா வந்த எங்களுக்கு ஒரு ட்ரீயை கொடுத்து உற்சாகம் பண்ண நாங்களும் ஸ்டேயை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அங்கிருந்து கிளம்பி ஒரு 3 கிலோமீட்டர் இருக்க கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு தான் போனோம். வியூ பாயிண்ட்டுக்கு என்ட்ரி டிக்கெட் பைக்கு 30 ரூபா வாங்குவாங்க. அண்ட் ஆல்சோ அங்க ஒரு கேன்டீன் இருக்கு. சில்லுன்னு இருக்க கிளைமேட்டுக்கு சூடா பஜ்ஜி, போண்டா, வடன்னு போடுவாங்க. வியூ பாயிண்ட பத்தி சொல்லணும்னா ஜூலை இஸ் த ரைட் டைம் டு விசிட் திஸ் பிளேஸ். ஏன்னா மிச்ச மந்த்ல ஒன்னு ஃபாக் ஓவரா இருக்கும், இல்லனா வெயில் பல்ல காட்டிட்டு இழிக்கும். நாங்க ஜூலை போனதால வியூ பாயிண்டோட வியூ அமேசிங்கா இருந்துச்சு. கண்ணுக்கு குளிர்ச்சியா அதை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பினா வந்திருக்கிறதுல பாதி பேர் கப்புள்ஸ் தாங்க. வியூ பாயிண்ட பார்த்துட்டு குன்னூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இந்தியன் பேக்கரியில வரிக்கையும் சாக்லேட்டும் வாங்கிட்டு குன்னூர் மேட்டுப்பாளையம் ரூட்ல கிளம்பிட்டோம். டோட்டலா 36 ஹேர்பின் பெண்ட் இருக்கும். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி டிராபிக் அதிகமா இருக்கும். சோ டிரைவ் சேஃப். அங்க ஒரு 21வது ஹேர்பின் பெண்ட்ல ஒரு யானையை பார்த்தோம். அது பாட்டுக்கு ஜாலியா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நாங்க கீழே மேட்டுப்பாளையம் வந்து நம்ம ட்ரிப்பை முடிச்சிட்டோம். சோ மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.